ஒரு அழகான காடு. எப்பவுமே பச்சை பசேல்னு நிறைய மலைகள், மரங்கள், ஆறுகள்னு சொல்லி ரொம்ப அழகா இருக்கும். அங்க இருக்கிற எல்லா விலங்குகளும் எப்பவுமே ஒத்துமையா சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. அதே காட்டுல ஒரு அணில் எப்பவுமே வேகமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் இந்த காட்டுலயே ரொம்ப வேகமா ஓடுறதா ஒரு எண்ணம் இருக்கு. தன்னை எல்லாரும் பார்த்து ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்பட்ட அந்த அணில் எல்லாத்தையுமே வேகமா செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த காட்டுல இருந்த அந்த எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு, இப்ப கோடை காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது, அதனால எல்லாரும் அவங்களுக்கு தேவையான உணவை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு. இந்த காட்டோட ஒரு பகுதியில நிறைய சோளம் விளைஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் அந்த சோள காட்டுக்கு போய் நமக்கு தேவையான அளவு சோளங்களை சேகரிச்சு வச்சுக்கலாம். அப்பதான் நம்மளால அடுத்து வர மழை காலத்துல சாப்பாட்டு தட்டுப்பாடு இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அந்த ஆந்தை எல்லாருக்கும் புத்தி சொல்லுச்சு. அதை கேட்ட எல்லா விலங்குகளும் நாளைக்கு போறதுக்கு தயாரானாங்க. ஆனா அணில் மட்டும், நம்ம எப்படியாவது நாளைக்கு எல்லா சோளங்களையும் வேகமா சேகரிச்சு நம்ம தான் இந்த காட்டிலேயே வேகமா செயல்படுறதா நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சது. அன்னைக்கு காலையில ஆந்தையோட தலைமையில எல்லாரும் சோளக்காட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க ரொம்ப தீவிரமா அணில் எல்லாரையும் விட வேகமா சேகரிக்கிறதுல ரொம்ப குறியா இருந்துச்சு. ஆந்தை எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு, உங்களுக்கு தேவையான சோளங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, மத்தத அங்கேயே விட்டுடுங்க, எந்த பயிர்களையும் சேதப்படுத்தாம உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அணில் இதை எதையுமே காதுல வாங்காம தான் வேகமா செயல்படுறதுல மட்டுமே அதோட எண்ணம் இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் தங்களுக்கு தேவையான சோளங்களை பறிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அணில் மட்டும் அந்த சோளம் நல்லதா, புழுக்கள் இல்லாம இருக்கா, நல்லா பழுத்து இருக்கா அப்படின்னு எதையுமே பார்க்காம வேகத்திலேயே குறியா இருந்ததுனால எல்லா சோளங்களையும் பறிச்சுக்கிட்டு வந்துச்சு. நிறைய பயிர்களை வீணாக்கவும் செஞ்சுது. இத பார்த்த ஆந்தைக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆனா அணில எது சொன்னாலும் அணில் அதை கேக்குற மாதிரியே இல்ல. எல்லாரும் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துட்டாங்க. கடைசியில அணில், நான் தான் அதிகமான சோளங்களை எடுத்திருக்கேன், இந்த காட்டிலேயே நான் தான் ரொம்ப வேகமான விலங்கு அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா அணிலோட பேச்ச யாருமே பொருட்படுத்தல. நீ என்ன வேணா சொல்லிக்கோங்கிற மாதிரி மற்ற விலங்குகள் அமைதியாவே இருந்தாங்க. எல்லா விலங்குகளும் அவங்க பறிச்ச சோளத்தை கொண்டு போய் அவங்களோட இருப்பிடத்துல ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. ஆந்தை சொன்னது போல மழைக்காலமும் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா விலங்குகளும் தன்னோட இருப்பிடத்துல ரொம்ப பத்திரமா தான் சேகரிச்சு வச்ச பொருட்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அணிலோட கூட்டுல இருந்த எல்லா சோளங்களும் அழுகி போயிருந்தது. அப்ப அணில் ரொம்ப சோகமா ஆந்தை கிட்ட போய் சொல்லுச்சு. உடனே அந்த காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச சோளங்களை அணிலுக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க. அப்போ ஆந்தை, எந்த விஷயத்தையும் வேகமா செய்யறத விட கொஞ்சம் பொறுமையா சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்பதான் அந்த அணிலுக்கு எந்த விஷயத்தையும் பதட்டமாவும் வேகமாவும் செஞ்சா அது முழுமையடையாதுன்னு புரிஞ்சுது. கதைகள் பிடிச்சிருந்தா ஆதரவு கொடுங்க, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. உங்களுக்கு கதைகள் பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கண்டிப்பா பதிவிடுங்க.